ஒரு தறி கம்பெனி எப்படி உலகின் நம்பர் 1 கார் கம்பெனியா ஆச்சு? வாங்க இந்த கதைய பார்க்கலாம். ஆனா இந்த கதையோட ஆரம்பம் கார் கிடையாது. அது ஒரு ஆழமான தத்துவம். எல்லாம் ஆரம்பிச்சது சாகிச்சி டொயோடா கிட்டேருந்து தான். அவர்தான் டொயோடா ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்ஸோட நிறுவனர். அவரோட ஆட்டோமேட்டிக் தறியில ஒரு சீக்ரெட் இருந்துச்சு. அதுக்கு பேரு ஜிட்டோகா, அதாவது மனுஷ மூளையோட சேர்ந்த ஆட்டோமேஷன். அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மிஷின் தானா நின்னுடும். இந்த ஒரு விஷயம்தான் டொயோட்டாவோட வெற்றிக்கு அஸ்திவாரம். 1929ல அந்த பேட்டன்ட் உரிமையை வித்த காசுல தான் அவரோட மகன் கிச்சிரோ கார் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கிச்சிரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துருந்துச்சு. 1930கள்ல ஜப்பான்ல காருக்கான சந்தையே இல்ல. நினைச்சு பாருங்க, 4 லட்சத்துக்கு மேல குதிரை வண்டிங்க, அதுவும் இல்லாம 80% ரோடுகள் ரொம்ப மோசம். இதுக்கு பேருதான் நான் கன்சம்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை வாங்க ஆளே இல்லாத ஒரு சூழல். சோ கிச்சிரோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணல. அதுக்கு பதிலா தன் நாட்டுக்குள்ளேயே ஒரு சந்தைய உருவாக்க முடிவு செஞ்சாரு. அதனால டிரைவிங் ஸ்கூல், டீலர்ஷிப்னு முதலீடு செஞ்சு இல்லாத ஒரு சந்தைய அவங்களே உருவாக்குனாங்க. ஆனா இது இன்னொரு பெரிய சவாலை கொண்டு வந்துச்சு. அமெரிக்கா கார் ஜாம்பவான்களோட எப்படி போட்டி போடுறது? அவங்களால அமெரிக்க கம்பெனிகளை மாதிரி உற்பத்தி பண்ண முடியல. சோ அவங்கள விட வித்தியாசமா யோசிக்க வேண்டியிருந்தது. இந்த புதுமையான யோசனைக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு கார் ஃபேக்டரி இல்ல, அது ஒரு அமெரிக்க சூப்பர் மார்க்கெட். அங்க தேவைக்கேத்த மாதிரி பொருட்களை ஸ்டாக் பண்றத பார்த்து ஜஸ்ட் இன் டைம் முறைய உருவாக்குனாங்க. இதுதான் டொயோட்டா உற்பத்தி முறை, அதாவது டிபிஎஸோட அடிப்படை. இதோட முக்கிய இலக்கு முடா எனப்படும் விரயத்தை நீக்கிறது. இந்த முழு ப்ராசஸ்க்கும் வழிகாட்டினது ஒரு தத்துவம், அதுதான் தி டொயோட்டா வே. இது 2 முக்கிய தூண்கள் மேல நிக்குது. ஒன்னு தொடர்ச்சியான முன்னேற்றம், 2வது மனிதர்களுக்கு மரியாதை. இதுல கைசென் ரொம்ப முக்கியம். அதாவது சிஇஓ முதல் சாதாரண ஊழியர் வரை எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவது. இந்த தத்துவத்தோட பலன் இன்னைக்கு வருமான அடிப்படையில டொயோட்டா உலகத்தோட 10வது பெரிய நிறுவனம். ஆக தறி நெய்றதிலிருந்து இல்லாத சந்தைய உருவாக்குனது வர டொயோட்டா ஒரு புதுமையான பாதைய வகுத்திருக்கு. ஆனா